ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆத்தியப்பா வந்து வீட்டில் இருந்தாங்களா, சரி முருங்கைக்கீரை சூப் வச்சு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சு, அதை வந்து பறிச்சுட்டு அப்போ தான் நானே பார்க்குற பெரிய ஷாக்கான விஷயம் ஒன்று இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து மேரேஜ் ஆகி வந்துட்டு இந்த எலுமிச்சை செடி தான் ஃபஸ்ட்டு வந்து வச்சேன். அது வந்து நல்லா காய்ச்சிருந்துச்சு, நல்லா குண்டு குண்டாக அவ்வளோ காய். எனக்கே வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த கொய்யா செடியும் வச்சுருந்தோமா, இது வந்து என் பையன் பிறந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு அவனோட ஞாபகார்த்தமாக நாங்கள் அதை வந்து வச்சோம். அதுவும் நல்ல பூவும் பிஞ்சமாக நிறைய இருந்துச்சு. அப்படியே வந்து கீரையை ஒடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மீன்காரன் வந்தாங்களா, வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் வந்து அவங்க வறுக்கிறதுக்கு மட்டும் வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு அப்புறம் வாங்கினாங்க. அதை அப்படியே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு முருங்கைக்கீரை பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்படியே வந்து அதையும் உருவி வச்சாச்சு. ஏன்னா முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. கண்டிப்பாக வந்து ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை வந்து பெஸ்ட்டு இதாக எடுத்துக்கலாம். அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே நான் சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். தம்பி வந்து ஊருக்கு போயிட்டானா, அதனால் வந்து நாங்கள் 3 பேர் தான். ஆத்திவியப்பா, பாப்பா, நான் எல்லாருக்கும் அப்படியே எடுத்து வச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.